வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை, அதில் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு வருது. ஒன்றொன்னா வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் இன்றைக்கி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய கிராஷை வந்து சந்திச்சிருக்கு. நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவிலான டவுன். இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய மனநிலையை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் தங்கமும் வந்து மிகப்பெரிய அளவில் டவுனை கொடுத்துருக்கு. எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் ஏற்றம் தான் கொடுத்துருக்காங்க. 1% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. சில்வர் வந்து 3.3% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் இடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ், கோல்டு பீஸ் எல்லாமே வந்து ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. இது வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா மார்க்கெட் நமக்கு டவுன் ஆச்சுன்னா கோல்டில் ஏதாவது ஒரு ஏற்றம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சுருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கமும் வந்து கோல்டு இடிஎஃப்பும் டவுனு, சில்வர் இடிஎஃப்பும் டவுனு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் வந்து இன்றைக்கி வந்து 3% மேலே டவுன் ஆகிருக்கு. சில்வர் இடிஎஃப் வந்து 6.95 அப்ராக்சிமேட்டாக 7% வரைக்கும் வந்து டவுன் ஆகிருக்கு. பங்குச்சந்தையை பொறுத்தவரை நிஃப்டியில் 404 புள்ளிகள் 404 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் டவுன் ஆகிருக்கு. 1.6% வந்து நிஃப்டி டவுன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான இந்த இவ்வளோ பெரிய சரிவுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதட்டம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் நமக்கு கிடச்சிருக்கிற க்ளூ பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த பிரச்சனையை வந்து 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. அதை பேஸ் பண்ணி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செல்லிங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து எவ்ரி இயர் நடக்குங்க. இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக மார்ச் மாதம் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. இது எவ்ரி இயர் நடக்கும். மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டு அடுத்து மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் ரெக்கவர் ஆகும். இது வந்து போன வருஷமும் பார்க்க முடிஞ்சுது, அதுக்கு முன்னாடி வருஷமும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரியே மார்ச் மாதம் வந்து மிகப்பெரிய டவுனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நிறைய பங்குகளுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ தான் பையிங் ரேட்டிங்கே கொடுக்குறாங்க நிறைய கம்பெனிகளுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நியூஸில். ஓகே, என்டிடிவி ப்ராஃபிட் பாருங்கள், இல்லை ப்ளூம்பர்க் பாருங்கள், இல்லைனா வந்து மணி கண்ட்ரோல் பாருங்கள், எக்கனாமிக் டைம்ஸ் பாருங்கள். நிறைய ஸ்டாக்ஸுக்கு இப்போ வந்து பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டவுனில் வந்த ஸ்டாக்ஸுக்கெலாம். ஓகே, ஸோ அந்த தகவல் எல்லாத்தையும் 1 by 1 வந்து பார்ப்போம். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செக்டாருடைய டேட்டா அப்படின்றத பொறுத்தளவில் செக்டார் டேட்டா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ரெகுலராக. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெலிகிராமோடைய சேனலில் எல்லா லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறேன். என்னென்ன நியூஸ் அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்குதுன்றது எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறேன். அந்த ஈரான் இஸ்ரேலோடைய வார் நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டே வந்திருக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் எடுத்துக்கலாம். நியூஸ் பார்க்காதவங்க, நம்மளோட அப்டேட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க இங்கே டெலிகிராமில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில்வர் வந்து இன்றைக்கி எம்சிஎக்ஸில் 3.3% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு 1.45% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ வந்து நமக்கு ஏறலை. செக்டார் வைஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக இறங்குனது மெட்டல் செக்டார் 3.99% வரைக்கும் இறங்கியிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் வந்து 3.2% இறங்கியிருக்கு. ரியாலிட்டி 3, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸும் வந்து 3%, மீடியா எல்லா செக்டாருமே இறங்கி தாங்க இருக்குது. எல்லாமே 3%, 2%, 1%. ஆக்சுவலாக ஐடி செக்டார் மட்டும் இன்றைக்கி வந்து இறங்கலை. ஓகே, ஐடி மட்டும்தான் வந்து டவுன் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி டவுன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஐடியில் டவுன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. 39,000 புள்ளிகள் 39,000 புள்ளி இருந்த ஐடி செக்டார் வந்து இப்போ என்ன சொல்லுங்கள் 39,000 இருந்த ஐடி செக்டார் வந்து 30,000 இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி 45,000 புள்ளிகள்லாம் இருந்தது. நீங்கள் ஹை பார்த்தீங்கன்னா 45,000 புள்ளிகள் இருந்தது ஐடி செக்டார். இப்போ வந்து 30,000 புள்ளிகளில் இருக்குது. அப்போ நான் பார்த்துக்கோங்க, இதை விட பெருசாக இறங்க முடியாது ஐடி செக்டார். அந்தளவுக்கு வந்து இறங்கி முடிச்சிருச்சு. இப்போது நிஃப்டியில் பாருங்கள், மொத்தம் இன்றைக்கி ஸ்டாக் ட்ரேட் ஆனது 3,341 கம்பெனிகள். அதில் அட்வான்சஸ் வந்து 675 கம்பெனிகள். அவ்வளோதான் அட்வான்சஸ். டிக்ளைன் வந்து 2,581 கம்பெனிகள். ஓகே, இன்றைக்கும் வந்து 52 ஹையில் சில பங்குகள் வந்திருக்கு. அது இல்லாமல் டவுனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 52 வீக் லோவில் வந்து 586 கம்பெனிகள் வந்து 52 வீக் லோவில் வந்து நமக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து இந்த டவுனை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டவுன் ஆரம்பிக்கும் பொழுது தான் எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போ சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சில பங்குகளை வந்து சில முக்கியமான ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய பங்குகளை, இது வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய பங்குகளை வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ தான் வந்து பை ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 1 வீக் வந்து இல்லை 1 வீக்லேருந்து 10 டேஸ் வந்து இந்த வார் அப்டேட் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்ஐபியை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக இறங்கிட்டே இருக்குன்றவங்களுக்கு இது ஒரு லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த மார்ச் மாதம் இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் வந்து பெரிய லாஸ் இருக்கிற பங்குகளெல்லாம் வந்து நீங்கள் லாஸை புக் பண்ணி லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 4 வீக்ஸ் டைம் கேட்டிருக்காங்க இல்லையா, ஈரானோட பிரச்சனை 4 வீக்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதில்ல. அதனால் இந்த ஒரு 4 வீக்ஸ் வந்து நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை போக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எஸ்ஐபி பண்ணுறதையோ அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான் நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எதுவுமே நம்ம வந்து யோசிக்க முடியாது. ரஷ்யா உக்ரைன் வார் வரும்பொழுது முதல்ல ஒரு 1 வீக் வந்து பெரிய இம்பேக்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பெருசாக நடக்கலை, அப்படியே மைல்டாக போயிட்டே இருந்தது. நமக்கு பங்குச்சந்தைக்கு இந்திய பங்குச்சந்தைக்கு எந்த பாதிப்பும் பெருசாக வரல. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பை கொடுக்குது. தொடர்ந்து பங்குச்சந்தை வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்டிடிவியில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 மந்த்ஸில் வந்து மிகப்பெரிய டவுனை வந்து நம்மளுடைய பங்குச்சந்தை நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்துருக்கு. ஓகே, ஈரான் கிரைசிஸ்னால். ஸோ இது வந்து ஒரு 2 மந்த்ஸில் மிகப்பெரிய டவுன் அப்படின்றப்போ இந்த டவுன்லேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்டு வந்து டைரக்ஷன் திரும்பி இருக்குங்கிறத. இதில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக வந்து நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து அந்த பிவட் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிவட் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி புல்லிஷில் போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கணும் அல்லது ரெசிஸ்டன்ஸை வந்து தாண்டி போகணும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்பொழுது ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகும்னா அதை வந்து நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னுவோம். அதாவது பிவட் பாயிண்ட் வந்து தொடும், அப்புறம் ரெசிஸ்டன்ஸை தொடும், ரெசிஸ்டன்ஸை தாண்டும். கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி வந்து தாண்டலை, ரெசிஸ்டன்ஸை தொடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப் 5 மாதமே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபருக்கு அப்புறம் இந்த 4 மாதமாக சுத்தமாக நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கமே போகலை, சப்போர்ட் பக்கமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதமும் இப்போ சப்போர்ட் வந்து டச் பண்ணியாச்சு. அப்படின்றப்போ ட்ரெண்டு வந்து இன்னும் புல்லிஷாக மாறலை அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இதை சைட்வேஸில் கொண்டு போகணும், இல்லைனா இங்கேருந்து திருப்பி சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற அந்த டெரிட்டரிக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் ஆகும் நமக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு. என்னென்னா இந்திய பங்குச்சந்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு இது வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து மேக்ரோ டேட்டாவால் நமக்கு வந்து அடி வாங்குது. ஓகே, இந்த வார், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம பங்குச்சந்தையை மீள விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் சரியாகும் பொழுது நம்ம பங்குச்சந்தை எவ்வளோ வேகமாக இறங்குதோ அந்த அளவில் வேகமாக ஏறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிவே இப்போ வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் டெரிட்டரிக்குள்ளே நிஃப்டி வந்து உள்ளே வரத்துக்கு ரொம்பவே வந்து அந்த பார்டர் லைனில் தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 500 புள்ளி டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து எல்லோரும் ஹோப்லெஸ் ஆகிடுவாங்க. ஓகே, நிஃப்டி இன்னும் 2000 புள்ளி இறங்கட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ஏன்னா நான் நம்ம பங்குச்சந்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ கொரியா பங்குச்சந்தையெல்லாம் 10% மேலே கிராஷு, நம்ம மட்டும்தான் 200 அந்த 2% மேலே போகலை, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம், காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ரெடினா திருப்பியும் பையிங் வந்து உள்ளே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மேக்ரோ டேட்டா கிளியர் ஆகிடுச்சுன்னா போதும் நமக்கு. ஸோ அதனால் மேக்ரோ டேட்டாவை நம்ம ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்போ கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி நமக்கு வருதோ அப்போயே வந்து நம்ம அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதுக்கப்புறம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை கரெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இந்த அடுத்த மாதம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வந்து பங்குச்சந்தை எப்படா கிராஷ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 26 புள்ளி, இப்போ 26,000 25,000 தாண்டி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த உச்சத்தில் போய் வாங்குறதானே. இப்போ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது, இறங்கட்டும் நம்ம போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்க தான் கொஞ்சம் பயப்படணும். இப்போ இறங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கும். நம்மளும் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் இந்த எஸ்ஐபிக்கும் வந்து இந்த மாத எண்டில் வந்து நம்ம அதை ரொம்ப கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதம் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த சுச்சுவேஷன்லையும் நமக்கு வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செடிமேக் ஐபிஓ, ஏஸ்டெக் ஐபிஓ, 2 ஐபிஓ இருக்குது பாருங்கள். அந்த 2 ஐபிஓ வந்து அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி
அந்த தேஜாஸ் நெட்வொர்க்கு கடந்த 3-4 நாட்களில் வந்து அக்ரஸிவாக வந்து ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பெனி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்த நேரம் டக்குன்னு ஒரு ஆர்டர் எடுத்தாங்க. அந்த கம்பெனி கடகடன்னு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேஜாஸ் நெட்வொர்க்கை 20% சர்க்யூட் லிமிட்டில் இருந்த கம்பெனியை 10% மாற்றிட்டாங்க. ஏன்னா 3 நாள் வேகமாக ஏறிடுச்சு, 15% ஏறிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 10% சர்க்யூட் லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சமான் கேபிட்டல் தொடர்ந்து இன்னமும் வந்து F&O பேண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் லாங் பில்டப்புக்கு நிறைய ஸ்டாக்கை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. லாங் பில்டப்பில் வந்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இருங்க நான் அது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் பில்டப்பில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, ஆயில் இந்தியா, இதெல்லாம் வந்து லாங் பில்டப்பில் போயிருக்கு. ஷார்ட் கவரிங்கில் இன்ஃபோசிஸ், ஆரக்கிள், OFSS வந்து போயிருக்கு. லாங் அன்வைண்டிங்கில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்கு. ஷார்ட் பில்டப்பில் பெட்ரோனெட், LNG, டாடா ஸ்டீல் இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம 50 வீக் லோவில் போயிருக்கக்கூடிய நிறுவனங்களை எடுத்து அதில் எது ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்றதை வந்து செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மூவிங் ஆவரேஜ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். இந்த நேரத்தில் பிவோட் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதுன்றதை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க நிஃப்டியை. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜில் 50, 200 அப்புறம் 20 இந்த 3 மூவிங் ஆவரேஜும் ரொம்ப முக்கியம். 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ். இது மூணுலேயுமே வந்து நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வேலிடாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான தருணம். ஏன்னா டவுன் ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அப்படியே எஸ்ஐபிக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற மாதிரி மாறிடணும். பெரிய பல்காக வந்து பை பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி சுச்சுவேஷனில். அதே மாதிரி மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரஸ் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 500 புள்ளி இறங்கிருச்சு, கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், இனிமேல் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும் நினச்சி உள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசாகும். மார்க்கெட் இன்னும் 5000 புள்ளி 6000 புள்ளி இறங்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கூட ஏற்படலாம். நம்மளால் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் இந்த மேக்ரோ டேட்டாலாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம பங்குச்சந்தைக்குள்ளே உள்ளே போகிறது சேஃப். அதாவது எஸ்ஐபி புதுசாக வர்றவங்க, எஸ்ஐபி பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் சேஃப். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க இந்த மாதம் வந்து லாஸ் ஹார்வெஸ்டிங்க்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பயன்படுத்தின அந்த அமௌண்ட்டை வந்து வெயிட் பண்ணி இந்த பிரச்சனை முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு, இந்த பிரச்சனை எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பணத்தை ஆவரேஜ் பண்ணுறதுக்கோ அல்லது பாட்டமில் வாங்குறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் வந்து என்னுடைய பிளான் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளானை கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வந்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு மேலே பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.